இது நான் ஆரம்பித்த கட்சி, இங்கே என்னோடய முடிவு இப்படி தான் எல்லாம் இருக்கணும், இஷ்டம்னா இருக்குது கஷ்டம்னா போங்க, இனிமேல் கட்சியின் தலைவராக நானே நீடிப்பேன். அன்புமணி ராமதாஸை தான் பாமக நிர்வாகிகள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் படி தான் நடக்கிறாங்க. அன்புமணியை அமைச்சராக்கியதே தவறு, அது அன்புமணியோட தவறுல என்னோட தவறு. பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் என் தலைமையில் தனித்து இயங்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சார்னா அவர் பின்னாடி தான் அணிதிரள்வாங்க. நாம அரசியல் பாதையில் இப்படி இயங்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட மோதல் இன்று வெளிப்படையாக வந்திருக்கு. கட்சியில் நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்படி தந்தை மகனுக்குமான மோதல் முதல் முறையாக உலகத்திற்கு தெரிய வந்தது பொதுக்குழு கூட்டத்தில் தான். இனிமேல் கட்சியின் தலைவராக நானே நீடிப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அப்படின்னு ஒரு பெரிய மாநாட்டை அவர் மாநாட்டு குழு தலைவராக இருந்து அன்புமணி ராமதாஸ் நடத்துகிறார். நிச்சயமாலுமே பெரிய கூட்டம். மருத்துவர் ராமதாஸ் பேசும்போது நேரடியாக அன்புமணியை பக்கத்தில் வச்சுட்டு யார் எம்எல்ஏவை இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, 4 செல்ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது யார், நான் பார்த்துப்பேன், அந்த இடத்துக்கு அது பொருத்தமான வாசகங்கள் இல்லையோ அந்த பேச்சு இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்தாவட்டம் அவங்களுக்குள்ள இருந்தது. மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கால்ஃபார் பண்ணுறார் மருத்துவர் ராமதாஸ். மொத்தமில் 108 பேரில் அங்கே பங்கேற்றவங்க வெறும் 9 பேர் தான். இது பெரிய ஒரு ஐடியா மருத்துவருக்கு இருந்தது. அப்படின்னா அன்புமணி ராமதாஸை தான் பாமக நிர்வாகிகள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவர் படி தான் நடக்கிறாங்க. திருப்பி தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திச்சு குட்டி, அன்புமணியை அமைச்சராக்கியதே தவறு, அது அன்புமணியோட தவறுல என்னோட தவறு, 35 வயசில் பக்குவம் இல்லாத ஒருத்தரை நான் அமைச்சராக்கிட்டேன், வளர்த்த கடா மார்பிலேயே முட்டுது, அவர் கூட்டணி கணக்கெல்லாம் ரொம்ப தவறாக பண்ணார், தேவைப்பட்டால் கட்சியோட பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை நான் கட்சியிலேருந்து விளக்கிறதுக்கும் முடிவெடுப்பேன். இப்படி பொது வழியில் தொடர்ந்து நீங்கள் அன்புமணியை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 90% பேர் கலந்துக்கல. அவங்க அத்தனை பேருமே அன்புமணி பின்னாடி தான் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியோட புதிய அணி இல்லை ஒரு புதிய காலகட்டம் இன்றிலிருந்து பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு.